உலகெங்கும் உள்ள எஸ்என் சாஸ்டர் 2K நேயர்களுக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். மார்கழி மாதம்னாலே பெண்களுக்கு உகந்தமான மாதம். ஏன்னா இந்த மாதத்துலதான் ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனை அடைந்தார். அதனாலதான் இந்த மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம் சொல்றாங்க. முன்னாடி காலத்துல திருமணம் ஆகாத பெண்கள் பிரம்ம முகத்தில் ஏஞ்சி அழகான கோலம் போட்டு அதுல அழகான பூசணி பூ வச்சு தனக்கு பிடிச்ச கணவர், மனசுக்கு பிடிச்ச கணவர் அமையணும்னு சொல்லி அந்த பூக்கோலம் போட்டு மார்கழி மாதத்தை விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க. அதனாலதான் மார்கழி மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம்னு நம்ம சொல்றோம். இந்த மார்கழி மாசம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஞாபகமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கையில் அதிகமாக எதிர்காலம் பற்றிய கனவுகளை உடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குடும்பத்தால ஏதோ ஒரு பிரச்சனை, மன மகிழ்ச்சியான போன இடத்துல அங்க ஒரு பிரச்சனை, இப்படி எல்லாமே பிரச்சனையா இருந்து சந்திச்சுட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதமாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் என்பது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னு வச்சுங்களேன், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி 2ல் இருக்காரு. ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்னன்னாக்கா குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு சுமை அதிகமாகும். பொருளாதாரத்தை ஈட்டணும்னு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் வச்சுக்கோங்க, அந்த விஷயத்த சரியா ஃபாஸ்டா படிக்க முடியாது. எவ்வளோ படித்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏறுறது தான் ஏறும். ஆனால் அதுக்காக திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க பசங்க. ஏன்னா இந்த கால கும்பராசி பசங்களுக்கு எல்லாமே ஸ்லோவாக தான் மைண்டில் ஏறும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்பாங்க. அந்த ஏறக்கூடிய விஷயமே அவங்களுக்கு முழுமையான புரிதலை கொடுத்துரும். அதான் இங்கே புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் போயிட்டு கும்பராசி பசங்க படி 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 படினாலும் அவங்க படிக்க தயாராக தான் இருக்காங்க. அது உள்ளுக்குள்ளே ஏறட்டமே. ஸோ அந்த விஷயத்துல இது ஒரு ஸ்லோ டவுன் இருக்கதான் செய்யும். இது சனி பகவான் 2ல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயம். இது குழந்தைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது சனி பகவானுடைய பிரச்சனை. ஸோ அப்போ இதை மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம கடைசியில் வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5ல் குரு பகவான் இருக்கார். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், குழந்தைகளால் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். நிறைய பேருக்கு என்னன்னா குழந்தைகளோட மன மகிழ்ச்சிக்காக நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துருவீங்க. புரியுதுங்களா? மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இருக்கும், இல்லை தங்க நகை வாங்குறதுல இருக்கும். ஐயோ தங்க நகை ரேட் அதிகமாகிட்டே இருக்கு, நான் வேற எடுத்துட்டு போய் அடமானம் வச்சுட்டேனே, இந்த காலகட்டத்தில் நம்ம அதை எப்படியாவது வித்துட்டேனே, இல்லை தங்க நகையை வித்துட்டேனே, பார்த்தா கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு, அது இருந்துச்சுன்னா நமக்கு நேரம் இவ்வளோ லாபம் வந்திருக்கும் அவ்வளோ லாபம் வந்திருக்குமேன்னு சொல்லி இந்த தங்கம் சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் வரும். இல்லை பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல அழுத்தம் வரும். ஏன்னா வச்சுக்கோங்க, சம்பாதிக்கிறதுல நான் கடன் அடிச்சிட்டு இருக்கேன்னு நம்ம எதிர்பார்த்த அந்த பொருளாதார வரவுகள் வரலாம இருக்கும். எதிர்பார்த்து நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே செலவுகள் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மன அழுத்தம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கான்னா இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அதனால இது ஃபுல்லா இது எப்படி சமாளிக்கணும்ன்ற விஷயத்த தெரிஞ்சுங்கன்னா பிரச்சனையை பத்தி இல்லைங்க. ஜுரத்தை எப்படி ஜுரம் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஜுரம் வருது. அந்த ஜுரத்தை எப்படி நம்ம எதிர்கொண்டு ஜுரத்தை சரி பண்ணக்கூடிய வழி தெரிஞ்சதுன்னா இந்த விஷயம் ஒண்ணுமே இல்லை. அதனால என்னன்னாக்கா கும்பராசிக்காரர் இந்த காலத்துல எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். குறிப்பா என்னன்னாக்கா ஏதாவது இடம் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போடணும், அந்த மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்குமானா நடக்கும். நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயமும் நடக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தானே கண்டிப்பாக ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்தில் இருக்கு. நிறைய அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னு வச்சுக்க, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்கும். ஏன்னா இப்போ இந்த மாதம் வரக்கூடிய எலெக்ஷன் எதுவுமே இல்லை. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்களை திடீர்னு ஒரு முன்னிலைப்படுத்தப்படுவாங்க, திடீர்னு ஒரு முக்கியத்துவம் பெறுவாங்க. அரசியல்வாதிகள் அந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிரும். இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா
அது எப்படியோ வைரல் மாதிரி பரவி இவங்களுக்கு திடீர்னு ஒரு முக்கியத்துவம் கிடைத்து விடும். நீங்க செய்யக்கூடிய சிறு விஷயமும் இப்போ பெரிய கிரெடிட்டை கொடுக்கும். சின்ன விஷயம் தான், ஏதோ ஒரு உதவி பண்ணியிருப்பேன், அந்த உதவின்றது அப்படியே மீடியா லெவல்ல மிகப்பெரிய ஒரு பேர் கிடைச்சிடும். அதன் மூலயமா முக்கிய பொறுப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்ல ஏமாற்றம் தான் கிடைக்கும். அதனால என்ன சொல்ல, கும்பராசிக்காரர் இந்த காலத்துல எதிர்பார்ப்பே வச்சுக்கூடாது. உங்க கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத என கீதையில சொன்ன உபதேசம் தான். எதிர்பார்த்து செய்த விஷயங்கள் ஏமாற்றம் கண்டிப்பா இருக்கும். சூழ்நிலைகளால ஏமாற்றம். நீங்க ஏமாற மாட்டீங்க, சூழ்நிலை உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல சிறு சிறு ஏமாற்றங்களை கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா ராசிலேயே பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. நீங்க 10 ரூபாய் எதிர்பார்க்க சொன்னா 1000 ரூபாய் எதிர்பார்ப்பீங்க நீங்க. அப்ப ஏமாற்றம் கண்டிப்பா வருமானா கண்டிப்பா வரும். ஸோ நீங்க உங்களுடைய கடமையை மட்டும் செய்யுங்க. உங்க வாழ்க்கை இந்த காலத்துல மிக சிறப்பான ஒரு விஷயத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் என்னன்னாக்கா, இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல லாபம் இந்த காலகட்டத்துல அதிகமாகும்னா கண்டிப்பா அதிகமாக. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லாபம் அதிகமாகும். அதனால ஒரு சிறிய மனசுல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை இன்னும் அதிகமாக்கணும், நிறைய பிரான்ச்சஸ் போடணும், நிறைய இன்னும் பொருளாதாரத்தை அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுல போட்டு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மன அழுத்தத்தை நீங்க போக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும், மன அழுத்தம் போக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா சிதம்பரம் நடராஜரை போய் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிப்பார். மன அழுத்தம் போகும், சிதம்பரம் நடராஜரை தரிசனம். அப்படி இல்லையா, யூடியூப்ல ஒரு புல்லாங்குழல் ஸ்டோனை ஒன்று டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஃப்ளூட் மியூசிக்கை மட்டும் கேட்டு பாருங்க. மன அழுத்தம் எங்க போச்சுன்னே தெரியாது. ஸோ இதுதான் பரிகாரம்னாவே மாற்றத்தை கொடுப்பு பேர் தான் பரிகாரம். கடவுளை தான் கும்பிட்டு ஆகணும்ன்றதெல்லாம் கிடையாது. அந்த கடவுளை தான் கும்பிட்டு ஆகணும் என்பது நம்ம பஞ்சபூத தத்துவத்துல கண்டிப்பா ஒரு சில விஷயங்களுக்கு கண்டிப்பா கடவுளை தான் கும்பிட்டு ஆகணும்னு இருக்கும். சில விஷயங்களுக்கு நம்மளுடைய ஆசைகளை குறைச்சிக்கிட்டாவே ஒரு பரிகாரம் இருக்கும். நம்ம சாப்பிட்ற விஷயங்களை குறைச்சிக்கிட்டாவே ஒரு பரிகாரம் இருக்கும். இந்த காலத்துல கும்பராசிக்காரங்க பொழுது பழைய உணவுகளை சாப்பிடக்கூடாது. பழைய உணவு, இந்த ரொம்ப குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக்கணும். ஏன்னா பழைய உணவுகள், இந்த குளிர்ச்சியான உணவு சாப்பிட்டா கண்டிப்பாக கடன் பிரச்சனை வரும். பேசும்போது பழைய விஷயத்தையும் பேசக்கூடாது. என்னைக்கோ நடந்து முடிஞ்சு மூடி க்ளோஸ் ஆன ஃபைல இவங்க திடீர்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. 1947 நீங்க அந்த விஷயத்த சொன்னீங்களே, இப்ப நீங்க இப்படி இருக்கீங்களே, அப்படி இருக்கீங்களேன்னு சொன்னீங்கன்னா உங்களை பத்தின பழைய ஃபைல அவங்க எடுப்பாங்க. 2 பேரும் பழைய விஷயத்தை பேசி புதுசா நடக்க வேண்டிய விஷயத்த நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால பழைய விஷயத்த பேசுறத ஏற கட்டிடுங்க. அதே போல என்னன்னாக்கா, குறிப்பா குடும்பம் சார்ந்த விஷயத்துல, கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. மன மகிழ்ச்சிக்கான காலகட்டம் இருக்கு. ரொம்ப கணவன் மனைவிக்குள்ள அன்பு ஒற்றுமை பாத்தீங்கன்னா அப்படியே பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீயா நானா, நான் ஏன் செய்யணும், நீ ஏன் செய்யணும்னு சொல்லி போன மாசம் எல்லாம் ஓடி இருக்கும். வச்சுங்களேன், அதெல்லாம் மாறி ஓகே, உனக்காக நான், எனக்காக நீ அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அன்பு ஒற்றுமை பெருக போகுது. மேலும் என்னன்னாக்க, இந்த காலகட்டம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களை பெருசா எதிர்பார்ப்பை வச்சுக்க கூடாது. நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையுதா, ஓகே, அதை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். அவங்க இதை கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, அவங்களுக்கு இவ்வளவு கிடைச்சது, நமக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளை வச்சுட்டா திருமணம் நடக்காது. திருமண எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டானா கண்டிப்பா திருமணம் என்பது கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க மன அழுத்தத்தை போக்கணும். இதுதான் உங்களுக்கு டாஸ்கே. பழைய விஷயத்த பேசக்கூடாது, மன அழுத்தத்தை போக்கணும். இதுக்கான என்ன பண்ணணும் அப்படின்றத நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த புல்லாங்குழல் இசையை கேட்பதன் வழியாக உங்களுக்குள்ள ஏற்பட்ட மைண்டு கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ். அதுவும் குறிப்பா ஈவினிங்கு இந்த 7 to 9 இந்த நேரத்துல நீங்க புல்லாங்குழல் இசையை யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி சும்மா ஒரு ஹெட்ஃபோனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கேட்டு பாருங்க. கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன்னா உங்களை சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்டது கொஞ்சோண்டு தான் இருக்கு. அதை தூக்கி ஓரம் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, நல்லது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இந்த மார்கழி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாசமா இருக்கும். நன்றி, வணக்கம்.